ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் குக் வித் கோமாளி சீசன் 5 அது உண்மையிலே ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ரெண்டு எபிசோட்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. வெங்கடேஷ் பட் இந்த சீசன்லேருந்து ஏன் வெளியே போனார் அப்படின்றத இப்போ வரைக்கும் தெளிவாக யாருமே சொன்ன பாடு இல்லை. இருந்தாலும் காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய இடத்துல ட்வீட் போட்டு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி 2 எபிசோட் தான் முடிஞ்சிருக்க நிலையில் இதுலேருந்து இன்னொரு பிரபலம் வெளியே போயிருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன். இவர் விஜய் டிவியில் நிறைய காமெடி ஷோஸ் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள்லையும் காமெடினா நடித்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் 2 நாளில் எதுக்காக இந்த ஷோவை விட்டு வெளியே போகணும்னு தெரியல. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஷோ, ரொம்பவே பிரபலமான ஒரு ஷோ தான். அப்படி இருக்கும்பொழுது இதுலேருந்து ஏன் வெளியே போனாருன்னு சுத்தமாக தெரியல. அவர் பக்கத்துலேருந்து ஒரு ட்வீட் மட்டும் வந்திருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகிவிட்டேன். எனக்கும் விஜய் டிவியுடன் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இனி பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தயாரிக்கும் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதாவது விஜய் டிவி கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தயாரிக்கிற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி அப்படின்றது தான் குக் வித் கோமாளியுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி இருக்கிறதுனால தான் இவர் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நிகழ்ச்சி தொடங்கி 2 நாளில் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணுன்றது தெரியல. குக் வித் கோமாளி சீசனே ரொம்ப காமெடியாக போகும், ரொம்ப ஃபன்னாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் இப்போது அதை சுற்றி நிறைய மர்மமான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது அப்படின்னு பேசும் பொருளாக ஆகியிருக்கு. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.